நாங்கள் 2024 நியமனத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதி உள்ள ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 21,515 பேர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு எழுதி வேலை இல்லாமல், அதாவது தகுதி இருந்து வேலை இல்லாமல் இல்லை, குறைந்த காலி பணியிடங்களை அறிவித்ததன் காரணமாக நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கோம். நாங்கள் ஏதோ எடுத்த உடனே நாங்கள் போராட்டத்துக்கு வந்து நிற்க கிடையாது. கடந்த ஒரு வருட காலமாக கருத்தியல் ரீதியாக கருத்தரங்கு நடத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் 32 மாவட்டங்களில் நடத்தி சிஇஓ, டிஇஓ, கலெக்டர், முதலமைச்சரோட ரோட் ஷோ, சிஎம், டெபுட்டி சிஎம்மோட ரோட் ஷோ, அமைச்சர்களோட அனைத்து அலுவலகங்கள், எம்எல்ஏவோட அனைத்து அலுவலகங்கள், திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற அனைத்து தலைவர்கள் மூலியமாக வற்புறுத்தி அறவழி முறையில் மேற்கொண்டோம். ஆனால் இன்று ஏதோ போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் பேச்சுவார்த்தை, போராட்டம் நடத்தினால்தான் பணி நியமனம் என்ற எண்ணப்போக்கு உள்ளத்தின் காரணமாக அரசுதான் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க காரணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு 1921ஆம் வருடம் பெரியார் அவர்கள் வகுப்பு வாரி தீர்மானம் கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார்? பெண் கல்விக்கு ஆதரவு கொடுத்தார், பெண் உரிமைக்கு ஆதரவு கொடுத்தார். பெரியார் ஆட்சி என்று சொல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் கண்ட கனவை பொய்யாக்கியது, பொய்யாக்கி கொண்டிருப்பது ஏன் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். அது மட்டுமல்லாமல் இதுக்கு முன்பிருந்த ஆட்சி செய்த அநியாயத்தை தட்டி கேட்கிறேன். எனவே எந்த நேரத்தில் வேண்டாலும் முதலமைச்சரோட அலுவலகத்துக்கு வரலாம், சட்டப்பேரவை திறந்தே இருக்கு, வாசல் திறந்தே இருக்குன்னு சொன்னார். ஆனால் சட்டமன்றத்துக்கு உள்ள நுழையும் போது நாயை விரட்டுவது போல் எங்களை விரட்டுகிறார்கள். ஒரு கோரிக்கை மனு கொடுக்க வந்தாலும் எங்களை அங்கே அலோவ் பண்ணுறதே கிடையாது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு அமைச்சர், முதலமைச்சர், டெபுட்டி சிஎம் முதற்கொண்டு 10,000க்கும் மேற்பட்ட மனுக்களை கொடுத்திருக்கிறோம். 1000 லட்சக்கணக்கான மெயில் செஞ்சிருக்கோம். 1100 நம்பருக்கு, முதலமைச்சரோட தனி பிரிவு நம்பருக்கு ஆயிரக்கணக்கான போன் பண்ணியிருக்கோம். டிஆர்பி அலுவலகத்துக்கு ஆயிரக்கணக்கான போன் பண்ணியிருக்கோம், லெட்டர் அனுப்பியிருக்கோம். எதுக்குமே பதில் கிடையாது. ஒரே ஒரு கடிதத்துக்கு கூட 30,000க்கும் மேற்பட்ட கடிதம் வழங்கி கூட ஒரு கடிதத்தில் கூட ஒரு இடத்துல கூட, ஏன் போன சட்டமன்றத்தில் அதிமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் அரக்கோணம் ரவி அவர்கள் கேள்வி எழுப்பும் போது கூட எங்களுக்கான சரியான பதிலை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வழங்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் 177 தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சியில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து ஆசிரியருக்கு பணி நியமனம் வழங்குவோம்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? ஏன் வழங்கலை? காரணம் என்ன? ஏதோ 1 வருடம் 2 வருடத்தில் கேட்கல, 4.25 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இதுவரை அரசை நம்பிக்கொண்டுதான் இருந்தோம். இன்னும் எத்தனை காலம் நம்ப வேண்டும்? இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நம்புகிறோம். எங்களுக்கு பணி வாய்ப்பு 177 அறிவித்தபடி வழங்க வேண்டும் என்பதை கேட்கிறோம். அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவையில் 2024 வருடம் 110 விதியின் கீழே 19,260 காலி பணியிடங்கள் அறிவித்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏன் இன்னும் தொடக்கப்பள்ளிக்கான காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்பவில்லை? என்ன காரணம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் தற்காலிக ஆசிரியர் முறையை நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் 2023-24ஆம் ஆண்டு தடை பிறப்பித்தது. ஏன் இப்போது வரை ஒவ்வொரு ஆண்டும் தற்காலிக ஆசிரியர் முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தற்காலிக ஆசிரியர் முறை தொடர்வதற்கான காரணம் என்ன? தகுதியுள்ள ஆசிரியர் இல்லாமல் போயிட்டோமா? நியமன தேர்வு எழுதின ஆசிரியர் இல்லாமல் போயிட்டோமா? நாங்கள் என்ன ஆடு மாடு மேய்க்கிறவங்களா? பல தேர்வுகளை எழுதியிருக்கோம். 4 தகுதி தேர்வு எழுதியிருக்கோம், ஒரு நியமன தேர்வு எழுதியிருக்கோம், அதிலே தமிழ் தகுதி தேர்வு வேறு எழுதியிருக்கோம். 21,000 பேர் உள்ள நிலையில் சென்ற வருடம் வரை நிதி அமைச்சகத்தினோட ஒப்புதல் பெற்று 7,000 காலி பணியிடங்கள் உள்ள போது ஏன் 2025 2,400 காலி பணியில மட்டும் நிரப்ப வேண்டிய நிர்பந்தம் என்ன? நிதி இல்லைன்னு சொல்றீங்க. 2 டிஜிட், அதாவது 11.2 டிஜிட்ல பொருளாதாரம் வளர்ந்துருச்சு. தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்குன்னு சொல்லும் போது எத்தனை பெருமையாக இருந்ததோ, ஆனால் நிதி இல்லைன்னு சொல்லும் போது அத்தனை சோகமாக எங்களுக்கு இருக்குது. கலைஞர் ஆட்சியில் 48,000 போஸ்டிங்ஸ் போட்டாங்க. அது பெரிய சாதனை. அது சாதனை. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க 12,500 போட்டாங்க. அதுதான் சாதனை. ஆனால் தொடர்ந்து 2013 இருந்து 2025 ஜூலை மாதம் வரை ஒரு போஸ்டிங் கூட போடாம, நான் சொல்றது தொடக்க பள்ளியில ஒரே ஒரு போஸ்டிங் கூட போகாம அரசு பள்ளியில இப்படி ஒரு அவல நிலை இருக்கு அப்படிங்கறத செய்தியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் 2025ஆம் வருடம் 2,400 பேருக்கு மட்டும் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 18,000க்கும் மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர் உள்ள போது ஏன் எங்களை நியமிக்க கூடாது? நாங்கள் பல தகுதி தேர்வு எழுதியிருக்கோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? 149 ஜீவோவை இருள் சூழ்ந்த அரசாணைன்னு சொன்னீங்க. இந்த அரசாணை ஆசிரியர் இழைக்கப்பட்ட அநீதின்னு சொன்னீங்க. அந்த அநீதி இழைக்கப்பட்ட அரசாணையை ஏற்றுக்கொண்டு
திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை நம்பி இந்த தேர்வை நாங்கள் எழுதுகிறோம். 2022 தேர்வு எழுதுகிறோம். எப்போ எங்களுக்கு திரும்ப நீங்கள் நியமன தேர்வு வச்சுருக்கணும்? 2022 வச்சுருக்கணும். ஏன் வைக்கல? 2023 நியமன தேர்வு வச்சுருக்கோம். ஏன் வைக்கல? 2024 வச்சுங்க. எத்தனை போஸ்டிங்ஸ் போட்டிருக்கணும்? நீங்கள் சொன்ன விஷயம் என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 30,000க்கு மேற்பட்ட தொடக்கப்பள்ளிகள் காலி பணியிடம் இருக்கு, நாங்கள் படிப்படியாக நிரப்புவோம் சொன்னீங்க. ஒரு படியை கூட நிரப்பலையே, உருப்படியாக கூட நிரப்பலையே. 2000 போஸ்டிங்ஸ் பெரிய சாதனையா? இத்தனையோ சாதனைகளுக்கு மத்தியில் கோவில், அதாவது இன்னைக்கு இப்போ அறநிலைத்துறை வந்து பல தனியார் வசம் இருந்த கோயில்களை வந்து அரசுடைமையாக்கி அறநிலைத்துறை கீழே கொண்டு வரீங்க. பல சாராய கடைகள் தனியார் துறையிலிருந்து அரசு எடுத்து நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு ஏன் தொடக்க கல்வியை மட்டும் தனியார் துறைக்கு ஏன் நீங்க கொடுக்குறீங்க? அதிகபட்சமாக 90% தனியார் பள்ளிக்கு கொடுத்து விட்டால் அரசு பள்ளி எப்படி இயங்கும்? ஒரே மீஞ்சூர்ன்ற பகுதியில் ஒரே ஒரு மாணவி மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மீஞ்சூர்ன்ற பகுதியில் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ல 1500 பேர் படிக்கிறாங்க தொடக்க கல்வியில். பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு மாணவி படிக்கிற ஸ்கூலுக்கும் 1500 மாணவி படிக்கிற ஸ்கூலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் அங்கே 1500 இருக்காங்க, இங்கே ஏன் ஒருவர் இருக்காங்க? இங்க ஓராசிரியர் பள்ளி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க. அது என்ன பெருமையா? அங்க 1ஆம் வகுப்புக்கு 5 ஆசிரியர்கள் இருக்காங்க. இங்க 1ஆம் வகுப்புக்கு இல்ல, மொத்த ஸ்கூலுக்கே ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க. அதுலயும் தற்காலிக ஆசிரியர்களை வச்சு மெயின்டைன் பண்றீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? தட்டை கையில வச்சுட்டு பிச்சை எடுக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்? எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ரோட்டு ஓரத்துல பிச்சை எடுக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது கடந்த 13 வருஷமா தனியார் துறையிடம் பிச்சை எடுத்துள்ளோம். 13 வருஷமா தற்காலிக ஆசிரியர்களாக பிச்சை எடுத்துள்ளோம். கொத்தனார் வேலை செய்கிறோம், பிச்சை எடுக்கிறோம். ஏரி வேலை செய்கிறோம், 150 ஏரி வேலை அட்டை இருக்கு. ஆசிரியர்கள் படித்தோம், 4 டிகிரி படிச்சிருக்கோம், பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். இப்போ சென்னையில் பல கோரிக்கைகளை மனு கொடுத்த பிறகும் இப்போது பிச்சை எடுக்கும் அவலை நிலையில் இருக்கும். வேலை பணி கேட்டு பிச்சை கேட்குறோம். தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதி நாங்கள் தகுதியோடு இருக்கோம் சொல்லி தான் நாங்கள் வந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். பட்டதாரிகள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலை வந்ததுக்கு காரணம் அரசுதான் அவலப்பட வேண்டும். நாங்கள் அவலப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. சமுதாயத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் நாங்கள் வாழக்கூடிய இடங்களில் அவமானப்பட்டு சென்ற மாதம் தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டியில் வீரமணியவர்கள் தூக்கு மாட்டி செத்து போயிட்டார். இந்த போஸ்டிங், இந்த டீச்சர் ட்ரைனிங் படிச்சியே, எஸ்டிடி எக்ஸாம் எழுதுனியே, உனக்கு ஏன் இன்னும் போஸ்டிங்ஸ் போடலை? உனக்கு வந்து வருஷம் எக்ஸாம் எழுதுறதான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுத்ததுனால அவர் செத்தே போயிட்டார். வருஷத்துக்கு 3 தற்கொலைகள் மேலே நடக்குது. எத்தனையோ ஆசிரியர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 54, 55 வயசாகிட்டு இருக்கு. எப்போ பணி நியமனம் பண்ண போறீங்க? வெறும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தால் போதுமா? வெறும் தேர்தல் அறிக்கை இனிக்குமா? பணிதான் இனிக்கும். பணி நியமன ஆணைதான் வாழ்க்கைக்கு உதவும். வெற்று தேர்தல் அறிக்கைகள் உதவாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளை விட இன்னும் கடுமையான மோசமான சூழலில் நாங்கள் உள்ளோம். ஒரு விவசாயி படும் கஷ்டத்தை விட நாங்கள் வந்து விவசாயத்துக்கு பருவத்தை தான் கஷ்டப்படும். நாங்கள் ஒவ்வொரு அணுதினமும் கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, இந்த திமுக அரசு நமக்கு இன்னைக்கு இந்த பணியாணை வழங்கிடுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்துட்டு இருக்கோம். உயிரை கையில் பிடிச்சி நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் போராட வேண்டும்? எங்களை போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளியது யார்? போராடியது தவறு என்றால் போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளியது தவறுதான். அந்த தவறை செய்தவர்கள் உணர்ந்து எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசை. இந்த அரசு செய்யலாம், வேற எந்த அரசும் செய்யாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் 21 ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆசிரியர்கள் தேர்தலில் நாங்கள் உழைத்தோம். தேர்தலில் உழைத்து உங்களை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தோம். இந்த தேர்வு எழுதிய 3 லட்சம் பேரில் 2.25 லட்சம் பேர் காணாமல் போயிட்டாங்க. இந்த தேர்வு எழுதுறவங்க வெறும் 25,000 பேர் மட்டும் தான். 2.75 லட்சம் பேர் காணாமல் போயிட்டாங்க. வேற துறையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இன்னைக்கு ரோட்ல வந்து சீப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கட்டடங்களில் பெயிண்டர் ஒர்க்காக இருக்காங்க, கேட் கீப்பராக இருக்காங்க. இன்னும் சொல்ல கூச்சப்படக்கூடிய வீட்டு வேலையை முதற்கொண்டு பாத்திரம் பண்டம் தேய்க்கக்கூடிய வேலை கொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. போராடிதான் அரசியலமைப்பு உருவானது, போராடிதான் கல்வி இலவசமானது, போராடிதான் சத்துணவு பசி தீர்க்கப்பட்டது, போராடிதான் எழுத்தறிவின்மை தகர்த்தெறியப்பட்டது, போராடிதான் பெண் கல்வி மேலோங்கியது, போராடிதான் உடன்கட்டை சட்டமும் எரிந்தது. 2014 ஜல்லிக்கட்டு நடந்து வெற்றி பெற்று நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அலங்காநல்லூரில். தமிழன் நினைத்தால் போராட்ட களத்தில் இறங்கினால் எங்கள் உணர்ச்சியை வேள்வியிட்டு குரல் மேல் நோச்சினால் அரசாங்கமே நீ வேலை கொடுத்துதான் தீர வேண்டும். பெண் நினைத்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, என் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போது மன உளைச்சலில் 2011
எனக்கு கல்யாணம் ஆச்சு, 3 பிள்ளைங்க, 3 பெண் குழந்தைகள். ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணிட்டான். என் நிலைமை என்ன? என் பெண் குழந்தைங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா? 2011 எக்ஸாமில் நான் டாப்பர். பார்த்தீங்கன்னா நான் +2ல் 1100 மார்க்கு. அடுத்த டீச்சர் ட்ரைனிங்கில் நான் தான் டாப்பர். இப்போ பார்க்குறவங்க கூட கேட்பாங்க உனக்கு வேலை கிடைக்கலையான்னு. எப்படி என்னால் அதை ஏற்றுக்க முடியும்? ஒன்றுமே படிக்காமல் பிள்ளைங்க ஃப்ளூக்கில் அடித்த பிள்ளைங்கள்லாம் உள்ளே இருக்கும் போது ஒரு டேலண்ட்டில் இருக்கிற பிள்ளை நான் எப்படி இந்த ஒரு தோல்வியை ஏற்றுக்க முடியும்? இப்போ என் ஹஸ்பண்ட் என் கூட இல்லை. ஆனால் என் படிப்பு எனக்கு துணை கொடுக்க தான் போகுது. ஆனால் என்னுடைய 15 வருஷ வாழ்க்கைக்கு பதில், இழப்பிற்கு பதில் யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? வயசானவங்களுக்கெல்லாம் என்னங்க பதில்? ஏன்னா 18 வயசு பிள்ளைங்கள்லாம் வேலை செய்யுதுங்க. நான் இப்போ அவ்வளோ படித்து வயசானவங்களுக்கு பலன் கிடையாது, ஞாபக சக்தி கிடையாதுங்க. நான் 3 பிள்ளை பெற்றவன், எவ்வளோ ரத்தம் போயிருக்கோம். மாமியார் மாமனார் மச்சினி ஓரகத்து எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். ஆனால் என் புருஷன் அடிக்கிறான். எனக்கு இருக்க மன அழுத்தம், குடும்ப சுமை, குடும்ப பொறுப்புங்க, குழந்தைங்க, படி சுமை, மன சுமை, எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் மன அழுத்தங்க. நான் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு கிடையாது இந்த உலகத்தில். இப்போ கூட கோயம்புத்தூரில் பாருங்கள், ஒரு பிள்ளைய 3 ஆண்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்க? நான் எப்படி என் பெண் பிள்ளையை விட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போக முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். மாமியாருடைய ஒரு உதவி கிடையாது. மாமியார் 75 வயசு, மாமனார் இறந்துட்டார். நான் என்ன பண்ணுவேன்? 2013 திருமணம் ஆகி 3 பிரசவம் பார்த்து ஃபேமிலி பிளானிங் பண்ணி நானும் ஒரு கைம்பெண் ஆக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, டைவர்ஸ் ஆகி இல்லை விதவையாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறது? நான் எப்போயோ தூக்க மாட்டி தான் சாகணும். ஆனால் நான் சாவலைங்க. என்னுடைய தைரியத்துக்கு காரணம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். எங்கள் அம்மா ஒரு கவர்மெண்ட் டீச்சர், BLO. அதனால் அந்த தைரியத்தில் நான் வாழ்கிறேன். இதே எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை பிச்சை எடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, என் நண்பர்கள் இருக்க பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம்? நீங்கள் சொல்லுங்கள். என் புருஷன் இதோட 5 வருஷம் இதை விட்டு பிரிஞ்சுட்டான். இப்பயும் பிரிஞ்சு தான் இருக்கும். நாங்கள் சேர தான் போகிறோம். ஆனாலும் என்னுடைய பிரிவிற்கு, என்னுடைய மன அழுத்தத்திற்கு 3 ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணாங்க. சவிதா, கோயம்புத்தூர், திண்டுக்கல்னு. நான் மன அழுத்தத்துக்கு உள்ளானது காரணம் அரசாங்கம் தாங்க. நான் அடித்து சொல்லுவேன். இன்னொன்று கெஞ்சலை. நாங்கள் போராடுறோம். மனமாற்றம் தேவை, நீதி தேவை, எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும். வி வாண்ட் ஜஸ்டிஸ். வஸ்திங்க, வஸ்தி ஹாரிஸ். எங்கள் வீட்டுக்கார் வந்து பிரின்சிபல். நான் நினச்சா வராமல் கூட இருக்கலாம் சார். நான் இதுவரையும் வரல சார். நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய லைஃப் வந்து விவாகரத்தில் வந்து நிற்கிது. அதுக்கு யார் பதில் சொல்வா? இன்னொன்று பாருங்கள், என்னுடைய வெயிட்டேஜ் மார்க்லாம் இல்லைன்ட்டாங்க. நான் 1000 மார்க் எடுத்தவன். நான் எங்கே போய் இனிமேல் நிற்பேன்? 0.55 நான் போன வருஷம் தான் வந்திருக்கேன் எனக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுவரையும் 6 டெட் நடந்திருக்கு. 2000 தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க வேலைவாய்ப்பு. அடுத்தது 1000 பேருக்கு 96 மார்க் எடுத்தவங்களாம் போட்டாங்க. நான் அப்போ தான் குழந்தை பெற்றிருக்கேன். சரி, நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு இத்தனை அட்டெம்ப்ட் பண்ணி போன வருஷம் நான் வேலை 86 மார்க் எடுத்து பாஸ். பிசி கோட்டா நாங்கள் பிசியில் பிறந்து நாங்கள் பண்ண தப்பா? இல்லை எஸ்சியில் பிறந்து நாங்கள் பண்ண தப்பா? பெற்றவங்க பண்ண தப்பு. பிசிக்கு வேலை இல்லை, எஸ்சிக்கு வேலை இருக்குன்னா நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் எங்கே தாங்க போகிறது? பிசி வண்டியர்னா கிறிஸ்டின்னு வேலை இல்லைன்றாங்க. அப்போ நான் மார்க் எடுத்தவன் முட்டாளா? நான் மார்க் எடுத்தவன் நான் டாப்பருங்க, எனக்கு வேலை வேணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 24,000 பேர் நாங்கள் எக்ஸாம் எழுதணும், நியமன தேர்வு. அதில் வேலை போட்டவங்களுக்கு 2,500 பேர். மிச்சம் 20,000 பேர் எங்கே? என்ன அங்கே வேலை எங்கே இருக்குது? இதோ எங்கள் அம்மா ஸ்கூலில் கூட 2 டீச்சர் ஆரணிக்கு டான்ஸர் பண்ணுறாங்க. அது எப்படி நியாயமாகும்? நான் PTA ஸ்டாஃபில் 7,000 வாங்கினேன். நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? 7,000 ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? ஒரு மளிகை பொருளே எங்கள் வீட்டுக்கு 15,000 ஆகுங்க. நான் எப்படி வேலையை எடுத்த முடியும்? இங்கே பாருங்கள், சைக்காலஜி 1 to 12 புக்ஸு எல்லாமே எனக்கு தெரியும். GK, B.Ed புக்ஸ் எல்லாமே எனக்கு தரவு அத்துப்படி. நான் MSc வரை MPhil என் புருஷன் முடிச்சிருக்கிறான். அது வரையும் எனக்கு மேக்ஸ் தெரியும். இவ்வளோ படித்து என்ன பிரயோஜனம்? வேலை இல்லை. எவ்வளோ அசிங்கம்! என் புருஷனை புரிஞ்சுக்கிட்டான். இதே வேறு ஒரு பொண்ணு புருஷன் முடிச்சுப்பானா? நீ எப்படி இங்கே இருக்கிறேன்னு கேட்டாப்புல. அதனால் எனக்கு வேலை வேண்டுங்க, நீதி வேண்டும். இந்த போராட்டம் தொடரும், உயிர் போகிற வரையும் தொடருங்க.